வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் எப்போது துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய 18ஆம் தேதி தான். சோ வரக்கூடிய திங்கள் இல்லாம அதற்கு அடுத்த திங்களான 18ஆம் தேதி வந்து முப்படையில 3 கிளை வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கான புதிய வகுப்புகள் வந்து துவங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம பிசி தேர்வை வந்து உங்களுக்கு மேலும் எளிதாக்குவதற்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக 4 பாக புத்தகங்கள் விற்பனையில் இருக்கு. சோ இந்த 4 பாக புத்தகத்திலே உனக்கு டூ யூ நோ பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், சைக்காலஜி, மேக்ஸ் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் வந்து தமிழ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் ஒன் லைனர்ஸ் தான். சோ முக்கியமான பாடப்பிரிவு குறிப்புகளை எடுத்து இந்த புக்கா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ 4 பாக புத்தகங்களும் இருக்கு. சோ நான் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு போலீஸ் ஃபேமிலி டெஸ்ட் பேட்ச்மே எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல கிட்டத்தட்ட 55 தேர்வுகள் இருக்கு. இதை நீங்க அட்டென்ட் பண்ணாலும் தாராளமா நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸாவும் சரி, டாபிக் வைஸாவும் சரி ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சோ இதை பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும், பேட்ச் ஆரம்பிக்கிறத பத்தின டீடைல்ஸ்னாலும், புக் பத்தின டீடைல்ஸ்னாலும், டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ்னாலும் சோ இந்த கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ வேலூரா இருந்தா 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கும், திருச்சியா இருந்தா 8111070706 அல்லது 708 என்ற நம்பருக்கும், விருதுநகரா இருந்தா 9363020246 அல்லது 247 என்ற நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 ஓகேங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன சொல்லி இருக்கு, அதாவது நேத்து நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லி இருக்கு சார். சொன்னது மூலம் விட்டாங்களா? என்னென்னலாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோ. ஏன்னா எக்ஸாமுக்கு நான் நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் போய் அதை தேடுறேன் இதை தேடுறேன் டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்பயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு அலர்ட் மெசேஜ் நோட்டிபிகேஷன் விரைவில் வருதுன்னு சொன்னதோட மட்டும் அல்லாமல் வேற என்னத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி என்னெல்லாம் எதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்க சொல்லி இருக்கு உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ முழு விவரங்கள் அதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கரெக்டா பாருங்க. அப்பதான் எந்தெந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நீ அப்ளை பண்றதுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும். அதை நீங்க பர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. சரியா? நல்ல நாள் பார்த்து அப்ளை பண்ணலாம். எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டுறாதீங்கம்மா, பொறுமையா அப்ளை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? சோ பார்க்கலாமா என்னென்னலாம் இருக்குன்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் திருச்சி, விருதுநகர் மற்றும் வேலூர் 3 கிளைகளிலுமே பிசிக்கான புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது. என்னைக்கு? ஆகஸ்ட் 18ஆம் தேதி. சோ நீ இந்த பிசி தேர்வை எளிமையா கிளியர் பண்ணணும்னா நீ தாராளமா பேட்ச்ல சேர்ந்து அட்மிஷன் போட்டு என்ன பண்ணலாம், தாராளமா படிச்சு இது பண்ணிக்கலாம். சோ இதை பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகக்கூடிய வேலூர், திருச்சி அண்ட் விருதுநகர் எந்த நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரியா? நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்டிபிகேட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கல்ல. நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல கல்வி தகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு என்னன்னு சொல்லியிருந்தேன். 10th தான். 10th பாஸ் பண்ணாம நீ அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி. அப்ப 10th வேணும்னு கேட்டிருக்கிறதுனால 10th மார்க் ஷீட் இஸ் மஸ்ட். அப்ப எவன் ஒருவன் நீங்க பிசி அப்ளை பண்றதுக்கு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தாலும் மறக்காம எதை எடுத்துட்டு போயிடுங்க, உங்களுடைய 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு போயிடுங்க. அப்ப எல்லாருக்குமே 10th மார்க் ஷீட் இஸ் கம்பல்சரி. 10th மார்க் ஷீட் இல்லைன்னா அப்ளையே பண்ண முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிபிகேட் வந்து ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஏன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும்? எனக்கு வயது தளர்வு வேணும், எனக்கு கட் ஆஃப்ல சிறிது தளர்வு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஜாதி சான்றிதழை அப்ளை பண்ணி அதற்கான ரிசர்வேஷனை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அடுத்து முக்கியமான சான்றிதழ் பார்க்கப்படுறது என்னது? ஜாதி சான்றிதழ். அப்ப எவன் ஒருவன் இது 2 அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாலும் இந்த 2 சர்டிபிகேட் எல்லாருக்கிட்டுமே இருக்கணும். ஒரு பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண போறோம், இந்த 2 சர்டிபிகேட் இல்லாம அப்ளை பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நீ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கோ, நான் தமிழ் மீடியம் படிச்சேன், நான் ஆதரவற்ற விதவை, நான் எக்ஸ் சர்வீஸ் மேனு, நான் 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கோ. என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த 2 சர்டிபிகேட் மஸ்ட். அது இல்லைன்னா எந்த ஒரு பிசி தேர்வுமே நீ அப்ளை பண்ண முடியாது. அப்ப இது 2மே மஸ்ட் சர்டிபிகேட், எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய சர்டிபிகேட். இதுக்கப்புறம் கேட்கறதுலாம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண போறீங்க, இல்லைன்னா விட்டுற போறீங்க, அவ்வளவுதான். அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க கிட்ட இந்த 2 தான் இருக்கும். 10th மார்க் ஷீட் கம்பல்சரி இருக்கும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கும். ஆமா அப்ளை பண்ணிடலாம். இல்ல சார் நான் எக்ஸ்ட்ரா என்சிசி வச்சிருக்கேன், வச்சு அப்ளை பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஆனா இந்த 2 சர்டிபிகேட் இல்லாம எவன் ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. அப்ப இந்த 2 சர்டிபிகேட் மஸ்ட். அடுத்து 3வது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சர்டிபிகேட் என்னன்னா என்சிசி என்எஸ்எஸ் சர்டிபிகேட் இருந்தா வச்சு அப்ளை பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா மார்க் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உன்னுடைய பள்ளி பருவத்திலயோ அல்லது ஒரு கல்லூரி பருவத்திலயோ நீ வந்து ஒரு என்சிசிலயோ என்எஸ்எஸ்லயோ பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தனா அதெல்லாம் வேஸ்டா போவேனா, எடுத்து வச்சுக்கோங்க, பத்திரமா அப்ளை பண்றதுக்கு பயன்படும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. சோ என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் சர்டிபிகேட் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட். நான் ஆல்ரெடி இங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். மறுபடியும் இந்த டவுட்னு கேட்பீங்க, அதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. முதல்ல ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ல என்னென்ன சொல்லிருக்கேன்றத பாத்துக்கோங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிசர்வேஷன் அடிப்படையில் ஏற்கனவே எஸ்ஐக்கு மாறி இருக்கு. ஸ்போர்ட்ஸ் டிஃபென்ஸ் அகாடமி, தட் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மூலமா எஸ்டாட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சோ அதுல வந்து சில பேருக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோம்ட்டு பிசிக்கு நோட்டிபிகேஷன் வந்தாதான் விவரம் தெரியும் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. சோ பிசிக்குமே ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டா உண்டு.
ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீ ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 வச்சு எலிஜிபிள் எதனா ஒன்னு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் அடிப்படையில் வேலை வாங்குவீங்க. ஆனா நான் எக்ஸ்ட்ரா இங்க ஒரு சர்டிபிகேட் மென்ஷன் பண்ணிருக்கேன். என்ன? எனி கைண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட். அதாவது நீ ஏதாவது ஒரு கேம்ல கல்லூரியில இருக்கும் போதும் சரி பள்ளிகள்ல இருக்கும் போதும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணிருப்ப. அதுல உனக்கு ஃபார்ம் 1 வேணும், ஃபார்ம் 2 வேணும், ஃபார்ம் 3 வேணும்ன்றது அவசியம் கிடையாது. நீ பார்ட்டிசிபேட் பண்ணன்றதுக்கு உனக்கு என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. அந்த சர்டிபிகேட் இருந்தா அதை அப்ளை பண்ணு. அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேலை வாங்கி தராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கதான் குழம்புறதே. அப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தா வச்சுட்டா உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைச்சிருமா சொன்னா கண்டிப்பா கிடைக்காது. இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 இதுல மூணுத்துல எதனா ஒண்ணு வச்சாதான் உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கொடுப்பாங்க. ஆனா பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வச்சா உனக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. அரை மார்க்ன்றது எந்த அளவுக்கு பிளே பண்ணுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் கடைசி மெரிட் லிஸ்ட்ல. அப்போ ஒரு அரை மார்க் கொடுக்கக்கூடிய இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வீணா விட்டுறாதீங்க. அது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருக்கான்னு எங்கன்னா ஒரு இடத்துல கேட்பாங்க. ஸ்கூல் டேஸ்லயும் காலேஜ் டேஸ்லயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. வேலை கிடைக்கும். வேலையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மார்க் கிடைக்கும். சரியா? அப்ப ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ல இதெல்லாம் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு, பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அரை மார்க்குக்கு. சோ இதெல்லாம் எடுத்து வச்சுப்பீங்களா? அடுத்தது இங்க பாருங்க, PSTM தமிழ் வழியில் தான் நீ பயின்ற. சரியா? தமிழ் வழி பயிர். அப்ப இது பல பேர்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம பாதி பேர் காலேஜுக்கு போகும்போது இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளே போனோம். சரியா? நான் உட்பட அப்படின்னு வச்சுக்கோங்க. காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளே போனோம். அப்ப 1ல இருந்து 10 வரையும் எதை படிச்சிருப்போம்? தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்போம். அப்போ 1ல இருந்து 10 வரையும் கண்டிப்பா நீ தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா போய் தயவு செஞ்சு தமிழ் மீடியம் தமிழ் வழி சான்றிதழ் வாங்கிக்கோ. அதுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்கு. அப்ப அந்த 20% ரிசர்வேஷன்ல கூட உனக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் இல்ல சார்? அப்ப அதுலதான் நான் போவேன். அதுல போலாம் வெளியே தள்ளிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ நல்ல கட் ஆஃப்ல இருந்தா நீ ஜெனரல்ல வந்திருக்கணும். அவ்வளவுதான். சரியா? அப்ப PSTM சர்டிபிகேட் மஸ்ட். அது வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு இதுதான், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன். யாராவது இந்த ராணுவத்துல இருந்து விடைபெற்ற அதிகாரிகள் யாராவது நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க இந்த தேர்வுக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிபிகேட் இருக்கும். அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு மஸ்ட் வச்சுக்கணும். அடுத்தது ஆதரவற்ற விதவை சான்றிதழ், டெஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட் இஸ் மஸ்ட். அதுவும் கேட்டிருக்காங்க, டெஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட்ஸ். ஓகேவா? சோ ஆதரவற்ற விதவைகள் யாராவது இருந்தா எந்த அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்கணும்ன்றத பாத்துக்கோங்க. பாதி பேருக்கு என்ன தெரியுதுன்னா விழிப்புணர்வு இல்ல. அதனால பாதி பேர் தெரியாம யார்கிட்ட சைன் வாங்கி வந்துடுறீங்க. அது சோனல்ல யார்கிட்ட வாங்கணும், ரெவன்யூ ஆபீசர் யார்கிட்ட வாங்கணும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒழுங்கா வாங்கி அந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல பிரச்சனை ஆயிட போகுது. அடுத்தது 3ஆம் பாலினத்தவர்களுக்கு தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிபிகேட். சோ இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. சோ இதுல யார் எந்த வகுப்பினர் எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ சோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரிசர்வேஷன் அலோகேஷன் இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. TNUSRB சொல்லிருக்கு. ஏன்னா அப்ளை பண்ணும் போது உனக்கு ஈஸியா இருக்கணும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது அதனால இதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சொல்லிருக்கு. அப்ப நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவீங்க. இல்ல பண்ணணும். புரியுதா? பர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த வேலையை அடிச்சு பிடிச்சு வாங்க முடியும். சரியா? சோ நான் வந்தோடனே நோட்டிபிகேஷன் வந்து இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது இதுக்கு மேலதான் தெரிய போகுது. சோ மறக்காம படிங்கப்பா, படிங்க. அதுதான் முக்கியம். சோ பார்ப்போம். இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.